சரி, இப்போ இந்த ஏன் ஸ்பாயிலராக மக்கள்கிட்ட போய் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறீங்க? எனக்கு அவர் வேலை வாங்க வாங்க எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளோட பெஸ்ட்டை எடுத்துகிட்டு வராருன்றது தான். இல்லை, அதெல்லாம் வந்து நல்ல விஷயமா எனக்கு தோணுச்சு. ஏன்னா படம் பண்ணும் போது எனக்கு ஏன் அதை சொன்னாருன்னு அப்புறம் தான் புரிய வந்தது. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லாரையும் இங்கே பார்த்ததில். உங்களோட அந்த ரெஸ்பான்ஸை நான் வந்து நேரடியாக வந்து கேட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் அவ்வளோ பாராட்டுக்கள். இதெல்லாம் பாலா சாருக்கு தான் போய் சேரும் அண்ட் சுரேஷ் காமாட்சி சார். ஏன்னா பல தடைகளை தாண்டி இன்றைக்கி வந்து நாங்கள் படத்தை இங்கே கொண்டு வந்தோம். ஆனால் ஃபர்ஸ்ட் ஷோ நாங்கள் வந்து போய் தேட்டரில் பார்க்கும்போது ஆடியன்ஸோட ரியாக்ஷன் அது எவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு எல்லாம் ஒரு பதிலாக இருந்தது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லேடிஸ்க்கெல்லாம் பிடிச்சிருக்கு, ஃபேமிலிஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்றாங்க, பசங்கள்லாம் சூப்பர்னு இன்றைக்கி என்னோடய பர்ஃபார்மன்ஸை பற்றி பேசுகிறாங்கன்னா அது வந்து பாலா சார் தான் காரணம். ரொம்ப ரொம்ப நன்றி. என்னோடய கெரியரில் இது ஒரு முக்கியமான படமாக அமைஞ்சிருக்கு. அண்ட் எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள். ஐ திங்க் இங்கே வந்த எல்லா ப்ரெஸ்ஸுக்கும் என்னோட நன்றி. ஏன்னா அமேசிங் ரெஸ்பான்ஸ், எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ மக்கள் எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள். ஐ திங்க் நிச்சயமாக உங்களுக்கு அந்த பாதிப்பும் அந்த ஒரு உணர்வும் உங்களுக்கு புரியும். தேங்க்யூ ஸோ மச், லவ்லி ரெஸ்பான்ஸ். நாங்கள் இப்போ தொடர்ந்து அடுத்தடுத்து தேட்டரில் போய் படத்தை பார்க்க போகிறோம். ரியலி ஹாப்பி தட் எல்லா இடத்துலையும் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் கிடச்சிட்ருக்கு அண்ட் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் கிடச்சிட்ருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அதானா மோகேல் எங்கள் அண்ணன் பைல்வான் இல்லாத குறைந்த அவர் தான். அது ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு டெக்னிக்கல் எரர். அதாவது ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுல ஒரு டெக்னிக்கல் எரர். அது நம்ம அன்எக்ஸ்பெக்டாக நான் நகர்ந்தது, அது பண்ண முடியலை. அது காலையில் பண்ணிவிட்டு பேங்க் டைமில் அதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதான் வேறு ஒன்றும் அது மேஜராக ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. இல்லை ஃபுல்லாக இறங்கி இல்லை பிரதர், அதாவது இல்லை அது ரைட்டு, நீங்கள் சொல்கிறது கரெக்டு. பட் டெக்னிக்கல் எரரை போய் நம்ம என்ன சொல்ல முடியும்? டெக்னிக்கல் எரரை போய் நாம் போய் என்ன பண்ண முடியும்? அது ஒன்றும் பண்ண முடியாது. அது 1 hour தாமதமாச்சு தலைவா. இன்னைக்கு படம் வந்துருச்சு. ஆடியன்ஸ் அதை வந்து ஏன்னா எல்லாமே அதுதான். ஏன்னா எல்லாருக்கும் அந்த டென்ஷன் இருந்துச்சு. இல்லை நம்ம இன்னைக்கு அதை கொண்டாடுறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டிலே பண்ணணும்னு நம்ம நோக்கம் கிடையாது. அப்புறம் உங்க படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்குன்னா அந்த தண்டனைகள்லாம் கொஞ்சம் அதிகப்படுத்திருக்கு, கடுமையாக்கணும் அப்படின்னு. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? நல்ல விஷயம், வரவேற்கக்கூடிய விஷயம். அதுதான் நம்ம படமாக அதுதானே சொல்லுது. அதாவது பெண்களுக்கு பாதுகாப்புன்றது வந்து காலகாலமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறது தானே. இந்த வரவேற்பு விஷயம். அருண் விஜய் அதை பற்றி அவர் சொன்னது தானே வரவேற்கத்தக்கது. இன்னைக்கு வந்து கரண்ட் இஷ்யூவாக இந்த படம் பேசுது. ஸோ அது வந்து ஆடியன்ஸ்கிட்ட போய் ஈஸியாக ரீச் ஆகிருக்கு. இன்றைக்கி எல்லாம் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அடுத்த ஷாட் பாத்தீங்கன்னா விநாயகரை குளிப்பாட்டிட்டு இருப்பாரு, தந்தை பெரியார் கீழே போட்டுட்டு இருப்பாரு. தந்தை பெரியார் இஷ்யூ கீழே போட்டுருக்காரு. அதுக்காக தான் வெட்ட சொல்லியிருக்கீங்களா? அதுக்கான காரணம் எல்லாமே வந்து அந்த பாட்டில் சொல்லியிருப்போம். நீங்கள் அந்த பாட்டை திரும்ப ஒரு தடவை நீங்கள் போய் கேளுங்க, ஆடியோவில் கேளுங்க. கேட்டு நீங்கள் அந்த கேள்வி எனக்கு கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஏன்னா அந்த பாட்டில் அதுக்கான விளக்கம் எல்லாமே சொல்லியிருப்போம். யாருக்கும் வணங்க அப்படிலாம் கிடையாது. சாமி இங்கே மனிதன் தான் தெய்வம்ன்றோம். அதாவது சாமியை தூக்கி வச்சு பேசுகிறோம் பெரியாருக்கு, அப்படிலாம் கிடையாது. மனிதன் முக்கியம்ன்றோம். கடவுள் எல்லாருக்கும் அவங்கவுங்க நம்பிக்கை இருக்குது. கடவுள் அதுக்காக நம்பி யாரோட நம்பிக்கைன்னு யாரும் தலையிட முடியாது. இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, அந்த நம்பிக்கை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அது வேற. அதெல்லாம் தாண்டி மனித முக்கியம்ன்றது தான் நம்ம பேசணும். பேசாமலே சம்பவம் பண்ணியிருக்காருல்ல, அதுதான் பெரிய விஷயம். நீங்கள் டைலாக் பேசி சம்பவம் பண்ணுறத விட பேசாமலே சம்பவம் பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை. சிவாஜி மாதிரி என்னன்னா அதான் பார்த்து இல்லைண்ணே, அது அந்த கஷ்டங்கள் இல்லை, அதெல்லாம் வந்து நல்ல விஷயமா எனக்கு தோணுச்சு. ஏன்னா படம் பண்ணும் போது எனக்கு ஏன் அதை சொன்னாருன்னு அப்புறம் தான் புரிய வந்தது. நீங்கள் படம் பார்க்கும் போது அப்படி உங்களுக்கு அந்த பர்ஃபார்மன்ஸ் வந்ததுன்னா அதெல்லாம் சேர்ந்து ஒரு விஷயம் தான் நடந்திருக்கு. சரி, இப்போ இந்த ஏன் ஸ்பாயிலராக மக்கள்கிட்ட போய் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்கிறீங்க?
இல்லை அப்படி இல்லை பிரதர். அதுக்குன்னு அதாவது ஒரு தனி மனிதனா உள்ள கோவம் தான். இப்போ எனக்கு இப்போ தனி மனிதனா எனக்கு ஒரு கோவம் இருக்கும். ஒரு தப்புன்னானா இது பண்ணணும், அது சட்டமாக்க முடியாது. அது என்னோட தனி மனித விருப்பம். அதெல்லாம் சட்டமாக்கிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்க நம்ம சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோவம். இப்போ உங்களுக்கு என்னை பிடிக்கலன்னா உங்களுக்கு ஒரு கோவம் இருக்கும், அதை சட்டமாக்க முடியுமா? முடியாது. அப்படியே அந்த அவனோட கோவம், அந்த கேரக்டரோட கோவம் வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது அவனுடைய கோர்ட்டில் அவனுக்கு கொடுக்க பண்ணுறது. அதை வந்து நம்ம சட்டமாக்குங்கலாம் சொல்லலை, இல்லை இதை இப்படி கட்டாயப்படுத்துங்கன்னு நம்ம சொல்லலாம். நிறைய பேர் அதை வரவேற்கிறாங்க. படம் பிரமாதமா இருக்குது. நீங்க வந்து பிரமாதமா பண்ணிருக்கீங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து உங்க நடிப்பு தான் படமே. தேங்க்யூ. அப்புறம் தான் பாலா இயக்கமே. இல்ல ஆனா இந்த படத்துல நீங்க ஒரு ஹீரோ இமேஜ் கிடைக்கிற மாதிரி அந்த இயற்கை உபாதை சீன் வேணுமா? ரெண்டாவது நீங்க ஒரு ஜிம் பாடியும் கூட. ஜிம் பாடி இந்த மாதிரி உழைப்பாளிகளுக்குலாம் அந்த மாதிரி கேஸ் ரிலீஸ் ஆகும். அது ஏன் அந்த சவுண்ட் நீங்க அதை புரிஞ்சுக்க கூடாது. அது மட்டும்தான் உறுத்தலா இருக்கு. பிரமாதமா இந்த படத்துல ஒரு ஜிம்பாடி இல்லையானே. அதுதான். ஆனா இந்த படத்துல வந்து அவர் வந்து ஒரு விளிம்பில்லை மனிதன் தான். கண்டிப்பா அவங்களுக்கு அந்த இது இருக்கும், நீங்க இல்லைன்னு மறக்க முடியாது. சார் சினிமா இருக்க பாடிக்கு அந்த மாதிரி சவுண்ட் இவர் சினிமா இல்லையா இந்த மாதிரி பாடி இருந்தா சவுண்ட் வரலாம். இந்த படத்துல? இவர் சினிமா இல்ல, இது ஃபுல்லா தோப்பையும் தோத்தலுமா இருக்கிறாங்க. நீங்க எதை சார் அப்புறம் இந்த சைன் லாங்குவேஜ் நடிக்கிறது எப்படி பண்ணி எந்த மதத்தை சார்ந்து வந்து பார்த்தீங்கன்னா புண்படுத்துற மாதிரி இருக்குது. எந்த மதத்துல பாதிரியார் வந்து பார்த்தீங்கன்னா நெத்தியில வந்து புட்டு வச்சிருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவ மதத்தை இழிவுபடுத்துற மாதிரி. அப்படிலாம் கிடையாது. பாதிரியார் வந்து பார்த்தீங்கன்னா நெத்தியில வந்து குங்குமம் வச்சிருப்பாங்க. எந்த சர்ச்சில் வந்து பாதிரியார் வந்து அப்படிலாம் கிடையாது. இப்போ நான் வந்து வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போவேன். இல்ல பாதிரியார் நிறைய பாதிரியெல்லாம் அப்படியே ஏற்றுக்கிறோம். அதான் சொல்கிறோம்ல, இது கடவுள் நம்பிக்கையாக நீங்கள் பார்க்காதீங்க. அவங்களோட உரிமையை கெடுக்கிற மாதிரி இல்லை. உரிமையிலே அதே சொல்கிறேன். உங்கள் தனி மனிதனோட நம்பிக்கை யாருமே கெடுக்கக்கூடாது. மதம்ன்றதோ இது வந்து நம்மளுடைய நம்பிக்கை. எந்த மதமாக இருந்தாலும் அவங்களுடைய நம்பிக்கை கெடுக்கக்கூடாதுன்றான். அவங்கவுங்க விருப்பத்துக்கு அவங்கவுங்க ஒன்று வேண்டிக்கிறேன். என்னுடைய நம்பிக்கை நீங்கள் கெடுக்கக்கூடாது. அந்த கேரக்டர் வந்து அது வந்து நான் எல்லாமா இருக்கேன்றதுக்கு அதில் உள்ள 3 மதத்துக்குள்ள ஒற்றுமையாக இருப்பாங்க. நீங்கள் அப்படி தான் பார்க்கணுமே தவிர நீங்கள் கிறிஸ்டின் தான் இப்படி இருங்கன்னு நம்ம சொல்லலை. நம்ம அந்த கேரக்டராக தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் எல்லாரும் இப்படி இருங்கன்னு நம்ம எங்கே சொன்னோம்? அதில் மற்றவங்களும் அப்படி இல்லையே. அவர் ஒரு ஆள் தான் அப்படி இருக்காரு. ஏன்னா அவருக்கு அந்த பொண்ணு தான் வச்சு விடும். அந்த என்னோட தங்கச்சி தான் அவருக்கு வச்சு விடும். ஸோ அதை ஏற்றுக்கொண்டு நீங்கள் கமல் சார் ஒரு இதில் சொல்லியிருப்பாரு. அதாவது வந்து என் மகள் வந்து எனக்கு வந்து இறை நம்பிக்கை கிடையாது. என் மகள் வந்து எனக்கு பொட்டு வைப்பாங்க, நான் அதை அழிக்க மாட்டேன். ஏன்னா அது வந்து என் மகளோட நம்பிக்கை, அதை நான் அழிக்க மாட்டேன். அது மாதிரி அந்த பாதிரியாருக்கு அந்த பொண்ணு வைக்கிறாங்க. அது வந்து அவங்க அந்த பாதிரியார் மேலே இருக்க அந்த பொண்ணுக்குள்ள நம்பிக்கை, அவருக்கு அந்த பொண்ணுக்கு மேலே உள்ள பாசம். அது நம்பிக்கையாக தான் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அங்கெல்லாம் கடவுள் அதை தான் சொல்கிறேன். இது மனிதன் பேசக்கூடிய படம் தான். இது கடவுளோ மற்ற எதே பேச மனிதன் பேசக்கூடிய படம். அதனால தான் ஓப்பனிங்கில் பிள்ளையாரையும் நம்ம பெரியாரையும் வந்து சமப்படுத்திக்கலாம். தேங்க்யூம்மா. தேங்க்யூடா. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் கேட்ட நீங்கள் இஷ்யூ தான். காலைல வரலன்னு நீங்கள்ல, அதுக்காக நேற்று இரவு நாங்கள் எடுத்துக்கிட்ட ரிஸ்க்கு தான். அது தூக்கம் இல்லாமல் இருக்கும். தூக்கமே இல்லை அவருக்கு. வேற ஒன்று தான். வேற வந்து எல்லா படத்துலையும் பாலாசா அவருடைய படங்கள்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஊனமுற்றோர்கள் இந்த மாதிரி பாதிக்கப்படுறது முக்காவாசி அவர் தான் காமிச்சிருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஊனமுற்றோர்கள் இந்த நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி இல்லைம்மா, அவங்க வாய்ஸ் அவுட் பண்ண முடியாதுல்ல. யார் வாய்ஸ் அவுட் பண்ண முடியாதோ அதை வந்து நம்ம திரையில் வந்து அவங்க வாய்ஸாக தான் நம்ம காமிச்சிருக்கோம். அது பாலா சாருக்கான ஒரு அவர் அதை காட்டணும்னு விருப்பப்படுறாரு, அதை தான் காட்டியிருக்கோம். அண்ட் அது நிச்சயமாக ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துது. அவங்களோட குரல் தான். பாலா சார் படம்னாவே ஹீரோ வந்து வளர்ச்சி எடுப்பாரு. ஆனால் உங்களை வந்து நல்ல வேலை வாங்கியிருக்காரு, ஓடவும் விட்டுருக்காரு. அதில் ஏதாவது வந்து ஸ்பெஷல் என்ன சொன்னாரா பாலா சார்? இல்லை அடிச்சாரா? நிறைய ஹீரோ சொல்லுவாங்க அடிச்சு வேலை வாங்கினாரு. எனக்கு அவர் வேலை வாங்க எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா நம்மளோட பெஸ்ட்டை எடுத்துகிட்டு வராருன்றது தான். எனக்கு எங்கேயுமே வந்து ஒரு சலிப்போ இதுவோ இல்லை, ஏன் இவ்வளோ பண்ணுறோன்ற ஒரு இதுவுமே இல்லை. இன்றைக்கி ஆடியன்ஸ் அதை பார்த்து பாராட்டும் போது அந்த சந்தோஷத்துக்காக தான் வேலை செஞ்சுருக்கோம். இன்றைக்கி அது நடக்குன்ற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பாலா சார் கரெக்டாக செதுக்கி இருக்காரு நம்மளை. இன்றைக்கி அவங்க பார்க்குறது பாலா சாரோட விஷயம். அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். நிஜத்திலையும் போலீஸ் இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் தோணுச்சு எங்களுக்கு படம் பார்க்குறப்ப. இருப்பாங்களா அதுதான் எல்லாம் 10 பேர் இருக்கான். இப்போ நீங்கள் இந்த இடத்துல 500 பேர் இருக்கான். எல்லாரும் ஒரே மாதிரியான இருக்கான். ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பான். அதெல்லாம் நம்ம ஆசைப்படுறோம், அப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறான். அது நீ எல்லாரும் இருக்கணும் இப்படி கட்டாயப்படுது. லென்த் இருந்தா லென்த்தா இருக்குன்றீங்க. ஆமா, டக்குன்னு முடிஞ்சிருச்சுன்னா அது சூப்பர்னு சொல்றீங்க. அப்புறம் டக்குன்னா இன்னும் வேணுமா? இன்னும் வேணா நம்ம அடுத்து. தேங்க்யூம்மா. படம் ஃபுல்லாக நல்லா பண்ணிருக்கீங்க. பட் உங்களுக்கு எந்த சீனில் நடிக்கிறீங்க ரொம்ப சிரமப்பட்டீங்க? அண்ணா கிளைமேக்ஸ் காட்சிண்ணா. அந்த நிர்வாணமாக கட்டி கொடுங்க
இல்லைண்ணே நம்ம சிஸ்டரோட இருக்குதுல்ல அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸ் காட்சி எனக்கு கொஞ்சம் என்ன இதுக்காக இன்னும் சிரமம் ஏன்னா அது டோட்டலாக வாய் பேச முடியாத ஒருத்தர் அவனோட உணர்வுகளை வெளியில் சொல்லணும்ல அந்த அது வந்து அப்போ வந்து நாங்களுக்கு பாட்டு கூட கிடையாது, பாட்டு இல்லாமல் நாங்கள் எடுத்தோம். இப்போ நீங்கள் பார்க்குறது பாட்டோட சிங்க் ஆகிருக்கே தவிர அப்போ வந்து பாட்டு இல்லாமல் அந்த வரிகளை மட்டும் வச்சு நம்ம ஒரு விஷயம் நம்ம பண்ணோம். அதுதான் இன்றைக்கி எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. அது பாலா சாரோட பாட்டு. அந்த மரத்து மேலே ஏறி குதிக்கிறாங்க அந்த மாதிரி அது நமக்கு கை வந்த கலை அது பண்ணுறது. படம் நல்லா இருந்துச்சு. தேங்க்யூண்ணா. அதாவது நடிப்பு எல்லாரோட நடிப்பு பாராட்டுறது. தேங்க்ஸ். உண்மையை சொல்றீங்க ரைட். எல்லாமே ஒரு இயக்குனர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி. பட் இயக்குனர் அது அந்த பாத்ரூம்ல இருக்கிற காட்சியில அது கொடூரமான காட்சிகள் நடக்குது உண்மையில. அது ஒரே ஒருத்தர் வந்து அவங்க இன்னர் கார்மெண்ட்ல கைட்டுற மாதிரி காமிச்சிட்டு மற்றவங்க மேலோட்டமா காமிச்சாங்க. அதை ஒரு பெர்ஃபெக்டா இருக்கிற மாதிரி ஒரு 5-6 பேருக்கு வந்து அந்த மாதிரி இல்லைண்ணா அந்த ஏன்னா இது வேற எதுவும் ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்கன்னா, ஏன்னா ஒரு பொங்கலுக்கு வர படம் வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் வருவாங்க. அது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கு. அதை நீங்க பார்த்தபோது என்ன சொன்னீங்களா இல்லையா அவர்கிட்ட? இல்லைண்ணா அதை பிளர் பண்ணியிருந்தோம், சில விஷயங்கள் கட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக மேக்ஸிமம் கட் ஆகிருந்துச்சு, சென்சார்லேயே பாதி பண்ணியாச்சு. இதில் ஒன்றும் பெருசாக நம்ம ஒன்றும் பண்ணல. ஏன்னா காலையில் காட்சிகளும் லேடிஸோட தான் படம் பார்த்தோம். எல்லாருமே வந்து அதை இப்போ எந்த ஒரு ஆட்சேபனமும் பண்ணலை. ஏன்னா இது வந்து எந்த இடத்துலையும் முகசுளிப்பே இல்லை. ஏன்னா இது வந்து அந்த ஒரு பாதிப்பை நம்ம சொல்லணும், அதுக்கான ஒரு விஷனாக தான் அது இருந்துச்சே தவிர எங்கேயுமே யாருமே எந்த ஒரு எல்லாருமே பாராட்டினாங்க. ஸோ அதனால் எல்லாருமே வந்து பார்க்குற மாதிரியான என்னம்மா பாருங்க கேள்விலாம் துணியை வச்சு என்னங்க ஏன்னா இது என்னது ஒரிஜினலாக அடிக்கிறோம். நீங்க ஏங்க நீங்க வேற எல்லாருக்கும் ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அதாவது சிறுமிகளையும் பெண்களையும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வன்கொடுமை பண்ணா அவங்களுக்கு வந்து மரண தண்டனை அறிவிக்கிறதா வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து மசோதா அவங்க சொல்லியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த இந்த சட்டத்தை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க, வரவேற்கிறீங்களா? இதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இல்லை அது வரவேற்கத்தக்கது தான். எப்போதுமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சட்டம் வேணுன்றது தான் எல்லாருமே கேட்குறோம். இப்போ நம்ம எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு இது தானே. இப்போ காமன் பீப்புள் எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சட்டம் இருந்துச்சுன்னா இந்த தவறுகள் நடக்கிறத நம்ம தடுக்கலான்ற இதுதான். இந்த படத்துலேயும் எண்டில் என்ன இருக்குது, நிறைய பேர் ஏன் இதை வந்து ஏற்றுக்கிட்டு இன்றைக்கி அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னா அது அந்த போல்டான ஒரு விஷயம் தான். ஸோ அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. என்னண்ணா ரொம்ப நல்லா இருக்கு. என்னோட படம் எனக்கு எல்லாமே பிடிக்கும். எப்படி என் படத்தை வந்து நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும்? எனக்கு பிடிச்சிருக்குன்னு எடுப்பேன். அது உங்களுக்கு சம்டைம் பிடிக்காம போகும். எனக்கு ஒரு வேளை கனெக்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு அது கனெக்ட் ஆகாமல் இருக்கலாம். அதுக்காக எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு பிடிச்சதே எடுத்து எல்லா படமே என்னோட படம். மக்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு தான் சொல்றாங்க. மக்கள் பிடிக்கலன்னு சொல்றாங்க. மக்கள் நீங்கள் மக்கள் தானே, எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல. ஸோ அதுதான் நீங்கள் தான் மக்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச். வந்து எப்போ படம் பார்ப்பேன்? நாளைக்கே கூட பார்ப்பாரு. அண்ணா தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அது தெரியலண்ணா, நான் அது பாலா சாருக்கு கேட்க வேண்டியது. அது ஒன்று கலாய்க்கலையே, ஒன்று கலாய்ச்ச மாதிரி சீன் சர்க்காஸ்டிக்காக சில விஷயங்கள் சொல்லுவோம். அது வந்து அவரை மினிஸ்டர் கலாய்க்கிறோம், போலீஸை கலாய்க்கிறோம், அப்படின்னா அப்போ அவங்கள தான் கலாய்க்கிறோன்னு அர்த்தமா இருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் எல்லாரோட பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸுக்கு ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். படத்தை வந்து இன்னும் மென்மேலும் எல்லா ஆடியன்ஸ் வந்து தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ.